தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் அதிகாலை 2:33 மணி வரையிலும் திருத்தியை, அதற்கு பின்பு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 4:52 மணி வரையிலும் பூசம், அதற்கு பின்பு ஆயில்யம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 4:52 மணி வரையிலும் மூலம், அதற்கு பின்பு பூராடம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, சந்திரன் இவர்களினுடைய சஞ்சாரம் இவர்களுக்கு நன்மையை கொடுப்பதாகவே இருக்கும். வீடு வாங்குவது, விற்பது மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்குவது, இந்த அனைத்தும் இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி அடையலாம். குருவாரமான இன்றைய நாளில் நவகிரக குருவை வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் 3 நபர்களுக்கு அன்னதானம் செய்வது மேஷராசி நேயர்களுக்கு நற்பலனை கொடுக்கும். பல நாட்களாக இருந்து வந்த மனப்போராட்டங்கள், குடும்ப சண்டைகள், 7.5 சனியினால் இருக்கக்கூடிய குடும்ப குழப்பங்களுக்கு நல்ல ஒரு விடிவை காணலாம். இன்று மேஷராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இதுநாள் வரையில் இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சுக்கிர பகவான் குருவும் சந்திரனுடன் இணைந்திருப்பது நல்ல ஒரு யோகமான நாளாக அமைகிறது. இன்று பல மாதங்களாக இருந்து வந்த மனப்போராட்டங்கள் தீரும். குடும்பத்திலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான பண பிரச்சனைகள், குழப்பங்கள் இவை அனைத்தும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்று குலதெய்வ வழிபாடுகளை செய்வது, பெண் தெய்வ வழிபாடுகளை இன்றைய நாளில் நீங்கள் வழிபட்டால் உங்களினுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு தெய்வீக சக்தி அதிகரிக்க இந்த நாள் சிறந்தது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று குபேர யோகம் இருக்கக்கூடிய நாளாக அமையும். குருவாரமான இன்றைய நாளில் குரு பகவான் 2ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று சந்திரனுடன் சஞ்சாரம் செய்வது மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் பெருகும். பங்கு சந்தையின் முதலீடுகளில் மற்றும் மற்ற முதலீடுகளையும் நீங்கள் செய்யலாம். தங்கம், வெள்ளி வாங்குவோருக்கு இன்று நல்ல ஒரு உயர்வான நாளாகவும் இருக்கும். இன்று குபேர யோகம் மிதுன ராசிக்கு இருப்பதனால் வியாழக்கிழமையான இன்று மாலை 6 தீபங்கள் ஏற்றி லக்ஷ்மி குபேரரை வணங்க நீங்கள் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியடையும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் ராசியிலேயே இருப்பதும் மற்றும் குரு பகவான் உச்சபலம் பெற்று சுக்கிரனுடன் சேர்ந்து இருப்பதனால் இன்று சப்தகன்னிகளை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். திருமண தடைகள் விலகுவது மற்றும் மாங்கல்ய பலம் பெருகுவதற்கும் இந்த நாளை தேர்ந்தெடுக்கலாம். இன்று குரு சந்திர யோகம் இருக்கக்கூடிய நாளாக கடகராசி அன்பர்களுக்கு சந்திரன் பலுத்திருக்கக்கூடிய இன்றைய நாள் மிகவும் சிறந்தது. சதுர்த்தி திதியில் விநாயகரை வழிபாடு செய்து மற்றும் சப்தகன்னியை வணங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். 2ஆம் இடத்தில் கேத்துவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு இன்று பிரார்த்தனைகள் மற்றும் பரிகாரங்கள் செய்ய உங்கள் காரியங்கள் தடையில்லாமல் வெற்றி அடையும். சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் லாபத்தில் இருப்பது ஒரு மிகச்சிறந்த நாளாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கணவன் மனைவியிடையே சின்ன மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவ்வப்போது குடும்பத்தில் கணவன், மனைவி மற்றும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகளையும் மன பயத்தையும் கொடுக்கும். இன்று ராசிநாதன் 11ஆம் இடத்தில் புதனுடனும் மற்றும் 12ஆம் இடத்தில் குரு, சந்திரன், சுக்கிரன் இணைந்திருப்பதனால் சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாளில் விநாயக பெருமானுக்கு விடலை தேங்காய் உடைத்து பரிகாரங்களை செய்யலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டம் குறையும். பணபலம் மிகுதியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கன்னிராசி அன்பர்களுக்கு தனகாரகன், குடும்பகாரகன் சுக்கிரன் வலுவாக அமைந்திருக்கிறார்.
இன்று குபேரனை நினைத்து லக்ஷ்மி குபேர பூஜையை உங்கள் வீடுகளில் செய்யலாம். கன்னிராசி நேயர்களுக்கு புதிய வேலை மாற்றங்கள் மற்றும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் இன்றைய நாளில் குபேரனை வணங்க தடைகள் விலகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பல நாள் குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது. குடும்ப சிக்கல்கள் தீரும் மற்றும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவும் அமைகிறது. இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்களில் நண்பர்களின் உதவி ஒரு மன தைரியத்தையும் மன குழப்பத்தையும் விளக்கும். குருவாரமான இன்று நவகிரக குருவை வழிபாடு செய்து மற்றும் இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தியையும் வணங்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளை மிகவும் மனதிற்கு ஒரு உகந்ததாகவே இருக்கும். பாக்கியத்தில் அமைந்திருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனினால் இன்று உங்களுக்கு குலதெய்வ அனுகூலங்கள் உண்டு. இருந்த போதிலும் 8ஆம் இடத்தில் சூரியன் புதனுடன் இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கலாம். இன்று நவகிரக வழிபாடு செய்தால் மனக்குறைகள் தீரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும். பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் இருக்கலாம். பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீர இன்று குலதெய்வ வழிபாடுகளை செய்வது நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த பெரியவர்களின் மருத்துவ செலவுகள் இன்று தீருவது உங்களுக்கு மன பலத்தை அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு. சதுர்த்தி திதியான இன்று விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து விடலை தேங்காய் உடைக்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் உங்களுக்கு மாறும். வீடு வாங்குவது, வீடு விற்பது, இது போன்ற நிகழ்வுகள் இன்று உங்களுக்கு மனதில் தைரியத்தையும் பலத்தையும் கொடுக்கும். உங்களினுடைய மிக நெருங்கிய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்களுக்கு தேவையான அறிவுரைகளும் மற்றும் உதவிகளும் செய்யும் போது மனபலம் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பம் வேண்டாம். கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் சற்று உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர இன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கு இன்று பிரார்த்தனைகளுக்கு வெற்றிகள் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 6ஆம் இடத்தில் சந்திரன் மறைவில் இருப்பதனால் குடும்ப குழப்பங்கள் அவ்வப்போது சின்ன சின்ன குழப்பங்கள் மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு விநாயகர் வழிபாடு குழப்பத்தை தீர்க்கும். மீனராசி அன்பர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். சந்திரன் 5ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக வியாபார அபிவிருத்தி உண்டு. இன்று உங்களினுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக சொத்து விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உடன் பிறந்தவர்களால் உங்களினுடைய பல நாட்களாக இழுபறியிலிருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வை காணலாம். மீனராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று தன்னம்பிக்கையை குறைத்தாலும் கூட பெரிதளவுக்கு எந்த விதமான ஒரு மனக்குழப்பமும் இருக்காது. இன்று மீனராசி நேயர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே.